பவர் ஆஃப் எஸ்ஓபிஸ். எஸ்ஓபினா என்ன? எஸ்ஓபினா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ். இது ஜென்ரலா லார்ஜ் ஸ்கேல் வேர் ஹவுசஸ் இல்ல டெக் கம்பெனிஸ்ல எல்லாம் டெய்லி யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இது ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ். ஏன் டெய்லி உங்க வீட்டில் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். ஒரு சின்ன பிசினஸ்க்கு எஸ்ஓபி ஏன் மஸ்ட்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒரு லார்ஜ் ஸ்கேல் கம்பெனியில் மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் டென்ஸ் இல்லை ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் கூட இருப்பாங்க. ஸோ அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை பிரிச்சுக்கிட்டு ஈஸியாக முடிச்சிருவாங்க. ஆனால் ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸில் டீம் மெம்பர்ஸே ஒரு 2 இல்லை 3 பேர் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் ஒரு சேல்ஸ் என்கொயரி வந்து அவங்க தான் ஹேண்டில் பண்ணணும், கொட்டேஷன் அவங்க தான் அனுப்பணும், மார்க்கெட்டிங் அவங்க தான் பண்ணணும், கலெக்ஷனும் அவங்க தான் பண்ணணுன்றப்ப எஸ்ஓபிஸ் இருந்தால் இந்த வேலையெல்லாம் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். எஸ்ஓபினா என்ன? ஒரு விஷயம் நடக்கும் போதோ அதுக்கு நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், அதுதான் எஸ்ஓபி. எஸ்ஓபிக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு சேல்ஸ் என்கொயரி வருது. வந்தால் என்ன பண்ணணுன்றதை நீங்கள் நீட்டாக டிஃபைன் பண்ணி வைக்கணும். அதுதான் எஸ்ஓபி. இப்போ உங்கள் ஸ்மால் பிஸ்னஸ்க்கு ஒரு சேல்ஸ் என்கொயரி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? ஸ்டெப் 1 ரிக்குவயர்மெண்ட்டை நோட் பண்ணணும். ஸ்டெப் 2 கொட்டேஷனை மெயிலில் இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்பணும். ஸ்டெப் 3 கஸ்டமரோட ஃபாலோ அப் பண்ணணும். ஸ்டெப் 4 கஸ்டமர் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து ஐதர் பிஓ இல்லை அட்வான்ஸ் வாங்கணும். ஸ்டெப் 5 கஸ்டமரோட ரிக்குவயர்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணணும். இந்த ப்ராசஸ் எல்லாம் எந்த ஸ்டாஃப் வந்தாலும் உங்கள் பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் ஆகணும். இதுக்கு பேர் தான் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஆர் எஸ்ஓபிஸ். ஸோ இதே மாதிரி தான் நாங்களும் என்ஆர்சி ஃப்ரெஷ் கட்ஸில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஃபிக்ஸ்ட் எஸ்ஓபிஸ் வச்சுருக்கோம். ஸோ இதனால தான் எங்களால் எத்தனை டன் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்தாலும் கன்சிஸ்டன்ட் அண்ட் குவாலிட்டியான கட்ஸை சப்ளை பண்ண முடியுது.